ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். ஸோ நம்ம லாஸ்ட் ஃபியூ வீடியோஸாக நம்ம ஃப்ளெக்ஸ் லேஅவுட் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த ஃப்ளெக்ஸ் லேஅவுட்டில் நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி எப்படி லேஅவுட்டை நம்ம அலைன் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு லேஅவுட் பற்றி பார்க்கலாம், அதாவது கிரிட் லேஅவுட் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் டிஸ்பிளே அப்படின்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஃப்ளெக்ஸுன்ற லேஅவுட் கொடுக்குற மாதிரி கிரிட்ன்ற வேல்யூ கொடுத்தீங்கன்னா நீங்கள் என்ன மாரி அதுக்கு சிஎஸ்எஸ் ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த ஒரு எக்ஸாம்பிளோட HTML ஃபைல் எடுத்திருக்கேன். அதாவது நம்ம ஓவர்ஃப்ளோ ஆஃப் டெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதே கண்டென்ட்டை நான் எடுத்திருக்கேன் இந்த வீடியோவுக்கு. ஸோ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா 2 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று div டேகு அண்ட் இன்னொன்று பேராகிராஃப் டேகு. ஸோ இப்போ நான் இது ரெண்டுத்தையுமே பக்கத்தில் வர வைக்கணும் அப்படின்னா, ஏன்னா டிவ்ன்றது ஒரு பிளாக் லெவல் எலமெண்ட். உங்களுக்கு தெரியும், நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதாவது எந்த ஒரு எலமெண்ட் நியூ லைன்ஸை க்ரியேட் பண்ணுதோ அது பிளாக் லெவல் எலமெண்ட். ஸோ நம்ம இந்த ரெண்டுத்தையும் சேம் லைனில் வர வைக்கணும் அப்படின்னா, நான் இந்த பாடி அப்படின்ற மொத்த எலமெண்ட்டுக்குமே நான் டிஸ்பிளே கிரிட்டு கொடுத்துக்கிறேன். அண்ட் கிரிட் காலம் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் அப்படின்ற ப்ராப்பர்ட்டியில் நான் 1FR அண்ட் 1FR. ஸோ இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ் என்ன மீன் பண்ணுதுன்னா, ஸோ இது உங்கள் ஒரு கிரிட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்றத மீன் பண்ணுது. ஸோ அதாவது நீங்கள் பை டிஃபால்ட் கிரிட் ரோஸ் அண்ட் காலம்ஸாக நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். ஸோ அதில் நீங்கள் ஒரு காலமும் எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்க்ரீனை ஆக்குபை பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் இந்த கிரிட் டெம்ப்ளேட் காலம் அப்படின்ற ப்ராப்பர்ட்டி வச்சு டிஃபைன் பண்ணலாம். ஸோ இந்த 1FRன்ற யூனிட் ஸ்க்ரீனில் ஒன் செகண்ட் ஆஃப் த ஸோ ஒன் பார்ட் ஆஃப் த ஸ்க்ரீன் தான் 1FR அப்படின்றது. ஸோ நான் இதை இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணோம்னா நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஹாஃப் ஒரு எலமெண்ட் ஆக்குபை பண்ணிடுச்சு அண்ட் செகண்ட் ஹாஃப் இன்னொரு எலமெண்ட் ஆக்குபை பண்ணிடுச்சு. அண்ட் இதை நான் உங்களுக்கு இங்கே பேக்ரவுண்ட் கலர் கொடுத்தேன்னா உங்களுக்கு கிளியர் ஆகிடும். ஸோ நான் பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ கொடுக்குறேன். அண்ட் இந்த எலமெண்ட்டுக்கு நம்ம ஃபிக்ஸட் வித் கொடுத்துருக்கிறதுனால இவ்வளோ தான் அப்ளை ஆகிருக்கு. நம்ம இந்த வித்தை நம்ம தூக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இப்போ பார்க்கலாம் நீங்கள் கிளியராக இந்தமாரி இது ஒரு ஹாஃப் ஆஃப் த ஸ்க்ரீன் ஆக்குபை பண்ணியிருக்கு. அண்ட் இந்த நெக்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த ஸ்க்ரீன் பேராகிராஃப் டேக் ஆக்குபை பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் கிரிட் லேஅவுட் வச்சு எப்படி பேசிக்காக எலமெண்ட்ஸை பொசிஷன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த கிரிட் லேஅவுட்ஸில் இன்னும் கொஞ்சம் கான்செப்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.